அப்பா வாங்கப்பா உள்ளே போவாங்கப்பா. எல்லாம் வெளில வாங்கப்பா. வாங்க 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 வாங்க. அன்பு இல்லை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உட்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? பேர் அக்பராஜ் ஐயா. வயசு 76 வயசு ஐயா. எனக்கு ஊர் ஊர் எங்கங்க? அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரமா? அம்பாசமுத்திரத்துலேருந்தா வரீங்க? சரி. மகன் உங்கள் மகனா? சரி. உங்கள் மகனுக்கு வயசு எத்தனையா இருக்குது? வயசு 60 வயசு ஆச்சா? சரி சரி. உங்களை இந்த அன்பு இல்லத்தில் சேர்த்துக்கிடவா? பத்திரமா இருந்துக்கிருவீங்களா? எந்த விதமான அசம்பாவிதம் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு தக்கபடி நாங்கள் இருக்கிற ரூல்ஸ் படி அமைதியாக இருந்துக்கணும். இதப்போ அன்பு இல்லம் பார்த்துக்கோங்க. இங்கே எல்லா வசதி இருக்குது. 3 நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்குது. பாத்ரூம் வசதி இருக்குது. சரிப்பா. இங்கே சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். சரிப்பா. இங்கே வாக்கிங் போகிறதுக்கு பின்னாடி கிரவுண்டு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் மாதத்தில் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடச்சோடனே நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு தேவையான காசு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும்ப்பா. எனக்குப்பா நீயும் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமா இருப்பா. ஆண்டவர் இங்கே பார்த்துருப்பாப்பா. சரிங்கப்பா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்ப்பா. ஐயா, எங்கள் அப்பாவை நீங்கள் இங்கேயே சேர்த்துக்கோங்க. இங்கே எல்லா வசதி இருக்குது. டிவி வசதி இருக்குது. அது வேறு நிறைய பேர் அப்பா வயசுக்காரவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேச துணைக்கு ஆள் இருக்குது. சந்தோஷமாக நீங்கள் இங்கே சேர்த்துக்கோங்க ஐயா. சேர்த்துக்கலாம் ஐயா. சரி. மந்த்துக்கு ஒரு முறை வருவீங்களா? நான் மாதத்துக்கு 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடச்சோன்னே வரேங்க ஐயா. வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போகிறோம் ஐயா. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதராஜ் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பாதா. நல்லா இருக்கேன் பாதா. ஸ்தோத்திரம் பாதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா அற்புதராஜ் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நம்ம அன்பு இல்லத்திலிருந்து நீங்கள் ஒரு சின்ன பையனை எடுத்துகிட்டு போனீங்க. உங்கள் பையன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா படிச்சு வசதியாக வேலையில் இருக்காங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. அப்படியா? அம்மா ஏதோ சொன்னா அதுக்காக சரிங்கய்யா சரிங்க. எங்கேயா உங்கள் பையனை காணோம்? பையன் பக்கத்தில் ஃபோன் பேசிக்கிறேன். அப்படியா ஐயா? சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க. நான் உங்கள் மகனை பார்த்து பேசுகிறேன் இல்லையா? சரிங்கய்யா சரி. பிரைஸ் லார்ட் பீட்டர். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ஃபாதர் இதான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா எங்கள் அன்புலத்துக்கு சேர்ந்து வந்திருக்கேன். எங்கள் அப்பா பேர் வந்து அற்புதராஜ். வயசு 76. இந்த அன்பு இல்லம் வந்து நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால நான் சேர்க்க வந்திருக்கேன் ஃபாதர். எங்கள் அப்பாவை சேர்த்து போங்க ஃபாதர். பீட்டர், இதான் உங்கள் அப்பாவா? எனக்கு தெரியாமல் போச்சு. நீ யாரும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நீ சின்ன வயசுல இருக்கும்போது இதே அன்பு இல்லத்தில் நீ இருந்த. அப்போ உங்கள் அப்பா வந்து இங்கே இருந்து பையனை தத்து எடுத்து போட்டு இன்னைக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீ இப்போ இப்படி தப்பு பண்ணிட்டே பீட்டர். எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு பீட்டர். நீ பண்ண தப்பு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பீட்டர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்க, இந்த பூமியில நீ நல்லா வாழணும்னா உன்னோட ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கிற உன்னுடைய பெற்றோர்களை, உன்னுடைய தாய் தகப்பன்களை கனமட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியம் இருக்கிறது. இந்த வாக்கியத்தின்படி உன்னுடைய பெற்றோரை நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னா நீ உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சந்ததி கிறிஸ்து இயேசுக்குள் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நீ பண்ண காரியம் இது வந்து
பாரு அப்பா வயசான காலத்துல இருக்கிறாங்க. இவங்க வந்து நீ சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நீ அடிபட்ட நேரம், காய்ச்சல் நேரம், பசிக்கு நேரத்துல ஓடி ஆடி உனக்கு தேவையெல்லாம் சந்திச்சாங்க. இன்னைக்கு 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவங்க ஒரு சின்ன பிள்ளைங்க தான். அவங்கள பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நீ என்ன பண்ணு, அப்பாவை வீட்டுக்கு கூட்டு போ. வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா பாரு. நல்லா பார்த்தேன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. பெத்தவங்களை அனாதையில கூட்டு வராங்க. அப்படி செய்யாதீங்க. பீட்டர், நீ இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காத. நீ ஆண்டவருக்கு பயந்து உன்னுடைய பெற்றோரை நீ கனம் பண்ணும்போது உன்னுடைய ஆயுசு நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். பீட்டர், கேளு. சரியா? மன்னிச்சிருங்க ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். என் மனக்கண்ணை நீங்க திறந்துட்டீங்க ஃபாதர். என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க. பீட்டர், நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்காத. பீட்டர், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவர் உன்னோட பாவத்தெல்லாம் மன்னித்து மறுபடியும் ஒரு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவருக்கு மன்னிப்பு கேளு. அப்பா, சாரிப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. ஃபாதர் இன்னைக்கு ஃபாதர் மூலமா ஆண்டவர் பேசினாருப்பா. என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசினாருப்பா. சாரிப்பா. வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. ஃபாதர், போயிட்டு வர ஃபாதர். தேங்க்யூப்பா.